தளபதியின் தம்பிகளே, தளபதியின் தங்கைகளே மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ நம்மளோட இந்த திமுக அரசை பத்தி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நம்ம அறிவிச்சு இன்னைக்கு காலையில நம்ம கிளம்புறப்ப முதற்கொண்டு டிவில 2 நியூஸ் ஓடுது. ஸ்க்ரோலிங்ல விளாத்திக்குளத்துல ஒரு மாணவி பாதிக்கப்பட்டாங்க, துண்டு துண்டா வெட்டப்பட்டாங்க செய்தி ஸ்க்ரோலிங்ல ஓடிட்டு இருக்கிறப்ப மேல புதிய தலைவர்கள் பிரேக்கிங்ல ஒரு நியூஸ் ஓடுது. சென்னையில ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதா அபிராமிபுரம் காவல் நிலையத்தில் கொண்டிருக்காங்க. இன்று ஒரு நாளே ஒரு செய்தியை ஒரே தொலைக்காட்சியில 2 செய்தி ஓடுதுன்னா இங்கே சட்டம் ஒழுங்கு எங்க இருக்குன்றதுக்கு இதுவே ஒரு சான்று. சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி சட்டம் ஒழுங்கை பத்தி நம்ம எல்லா மக்களும் நம்மை போன்ற நமது தலைவரும் மக்களுக்காக குரல் கொடுக்கின்றப்போ இன்றைய தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் அவர்கள் தன்னோட விளம்பர மாடலை விரிவுபடுத்துறதுக்காக கல்லாப்பட்டியோட வச்சுக்கிட்டு 40 கூட்டணி 49 கூட்டணி போயிட்டு இருக்காரு. மக்களை பற்றிய கவலை சிறிதும் இல்லாததால் இன்றைக்கு போதைப் பொருள் உலகமெங்கும் தலைவரித்தாடுதுன்னா தமிழகத்தில் முதலிடத்தில் இருப்பது போதைப் பொருள் தான். இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை பற்றியும் மகளிருக்கு பாதுகாப்பின்மையும் நம்ம சொல்றோம்ல, அதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது போதைப் பொருள் நடமாட்டம் மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு எவன் ஒருவன் தன்னிலை மறைக்கிறானோ அவன் தான் தவறு செய்ய தூண்டப்படுகிறான். அப்படி ஒருத்தனை தப்பு பண்றவனை விட தப்பு செய்ய தூண்டுறவனுக்கு தான் தண்டனை அதிகம். அப்படி தூண்டும் இந்த திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போல இன்னைக்கு SOP பத்தின்றது இன்னைக்கு அரசு ஒரு நடைமுறைப்படுத்தி இருக்கு. எல்லா கட்சிக்கும் ஒண்ணு, ஆனா நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒண்ணு. அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் நேற்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்திருப்பீங்க. 10 லட்சம் பேருக்கு மாநாடுன்னு சொல்லிட்டு 10% கூட நிரம்பாத ஒரு கூட்டத்தை வச்சு மாநாடு போட்டதை திருச்சியில பார்த்திருப்பீங்க. ஆனால் தலைவன் தளபதிக்கு 4990 பேர் தான் வரணும்னா 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வழியெங்கும் வருகிறாங்க. நீங்க சொல்ல வேண்டிய ரோட் ஷோவை அனுமதி இல்லாம அனுமதியை பெறாம மக்கள் தன்னெழுச்சியா நடத்துறாங்க. அதுதான் தலைவன். நீங்க வாகனங்களை கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க, பிரியாணி கொடுத்தாங்கன்னு சொல்றதை தாண்டி தளபதி மேல மக்கள் அன்பை கொடுத்தாங்க, பாசத்தை கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்கு தன்னெழுச்சியாத ஒரு கூட்டம் கூடும். அத நீங்க தடுக்கணும் நினைச்சு இன்னும் 1 வார காலம் 10 நாள் காலம் என்ன பண்ணலாம். தேர்தல் நடைமுறை வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்தில் ஆண்ட கட்சி ஆளும் கட்சின்ற சட்டம் எல்லாம் இல்ல. அனைத்து கட்சியுமே ஒன்றுதான். அதில் தமிழகத்தின் கட்சியாக மக்களின் கட்சியாக முதன்மை சக்தியாக தமிழக வெற்றி கழகம் லட்சக்கணக்கான தொண்டர்களோட களத்தில் இருக்கும். அந்த காட்சியை தன்னெழுச்சியா பார்க்கதான் போறீங்க. இன்னைக்கு இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. ஆனால் அந்த கோரிக்கை உங்களுக்கு கிடையாது. நாளைய முதல்வரா, மக்கள் விரும்பும் முதல்வரா, நாளைய தமிழகத்தை ஆளப்போற முதல்வரா அண்ணன் தளபதிக்கு தான் அந்த கோரிக்கை வைப்போம். ஏன்னா மக்களை பற்றி கவலைப்படும் தலைவன், மக்களுக்காக இருக்கிற தலைவன் தளபதி. அந்த தலைவன் தலைமையில நாளைக்கு அமைய போற அந்த மக்களாட்சியில நிச்சயமாக போதைப் பொருட்கள் தடுக்கப்படும், மக்களின் வாழ்வு பாதுகாக்கப்படும். இன்னைக்கு அரசோட தூத்துக்குடியிலையும் சென்னையிலையும் அப்படின்னு மாறி மாறி, ஆனால் இந்த அரசு 5000 தரலாம் 10,000 தரலாம் சொல்லி மக்களுக்கு பணத்தை வாக்குக்காக கொடுக்கல தவிர அவர்களோட வாழ்க்கையை நீங்க பாதுகாத்தீங்களா? பெண்கள் இன்னைக்கு ஒரு நடமாட முடியுமா? ஒரு 70 வயசு தாத்தாவை கொண்டுட்டு 60 வயசு பாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை என்ற கேவலமான இடத்துல தான் நம்ம இருக்கோம். அதை விட முக்கியமாக இன்று நடுத்தர மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பள்ளி செல்லும் மாணவர்களுக்கும் தான் பிரச்சனைனா, இன்று அவர்களது கூட்டணி கட்சியில் உள்ள ஒரு தலைவராக எங்கே இருக்க உங்கள் சட்டம் ஒழுங்கு, எங்கே இருக்க உங்கள் பெண்கள் பாதுகாப்பு, எங்கே இருக்க அமைதியான தமிழ்நாடு? இது அனைத்திலுமே பெயிலியரான இந்த தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்ப இங்கே திரண்டிருக்கிறோம். நாளை தூய சக்தி தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்க தேர்தல் எனும் களத்தில் அமைதி புரட்சியாக அரசியல் புரட்சியாக செய்து இவர்களுக்கு தக்க பதிலளிப்பு கொடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தேசிய செய்தி தொடர்பாளர் திருமதி தேன்மொழி பிரசன்னா அவர்களை கண்டனவாதியாற்ற வருகிறார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த கோட்பாடை செயலாக்கம் செய்வதுதான் தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களின் முதல் கடமை என்பதை
உணர்த்தும் வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு நடத்தி முறையான வகையில் முடக்கத்தை நடத்த கூறி வழிநடத்திய கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்மை எல்லாம் வழிநடத்தி இங்கு தலைமையேற்க வந்திருக்கும் அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் இணை பொதுச் செயலாளர் ஆகிய அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கழக மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் இருவரும் கூறியது போல இந்த சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்று கூறுவதை விட சட்ட ஒழுங்கு எங்கே என்று கேட்கும் அளவிற்கு தான் இந்த திமுக அரசு இருக்கிறது. காலையில் திருச்சியில் அந்த மாணவி பாதிக்கப்பட்ட செய்தி அவ்வளவு கொடுமையானது. மயக்க மருந்து தெளிச்சிட்டு சொல்லியிருக்காங்க, போலீஸ்ல சொன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன். அப்ப எந்த அளவுக்கு இந்த திமுக அரசு தீமை செயல்களை கட்டெழுத்து விட்டுருக்காங்கன்றது நம்ம கடுமையா கண்டிக்கணுங்க. பெண்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களே, அந்த 5000 ரூபாய் வாங்கிட்டு நாங்க பாதுகாப்பு இல்லாம இருக்கமே, இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு மனசு கொதிக்கலையா முதல்வர் அவர்களே? மேடைக்கு மேல சமூக நீதி, இதுல அமைச்சர்கள் 0% கஞ்சா கல்டிவேஷன்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி இதே நம்ம பக்கத்துல இருக்க ராமநாதபுரத்துல 120 கிலோ போதைப் பொருளை பிடிச்சிருக்காங்க. இப்படி பெண்களோட கண்ணீர் என்ற கடல்ல தான் இந்த திமுக ஆட்சி கப்பல் மிதக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் போதையால பிரச்சனை, இந்த நாட்டிலையும் போதையால பிரச்சனை. இங்க ஒவ்வொரு சமூக நீதி பிரச்சனைகளையும் நாங்குநேரியில இருந்து மானாமதுரை வரைக்கும் எல்லா இடத்துலயும் சமூக நீதி பிரச்சனை நடக்குதுன்னா அதற்கு காரணம் வாயால வடசுட இந்த திமுக அரசுதான். எல்லா இடத்துலயும் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. எஸ்ஓபி எடுத்துக்கிட்டாலும் 5000 பேர் வரைக்கும் இருக்க கூட்டத்திற்கு அவங்க பாதுகாப்பு தருவாங்களா? அப்ப 5001வது வர ஆளு உங்களுக்கு வரி கட்டளையா? அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்க கடமை இல்லையா முதல்வர் அவர்களே? இதுலயும் இன்னொரு மிகப்பெரியது என்னன்னா, தன்னார்வலர்கள் எத்தனை பேர் வரணும்ன்றத அரசு நிர்ணயிக்குமா? ஆனா அதே நேரத்துல ஒரு மாவட்டத்தில் நடக்கும் கூட்டத்துக்கு எத்தனை காவல்துறை அதிகாரிகள் வரணும்ன்றத முடிவு செய்வது அந்தந்த மாவட்ட அதிகாரிகளா? அப்ப இது ஒரு மாவட்டத்துக்கும் ஏற்ப மாறுபடும். இப்படிப்பட்ட கடுமையான எஸ்ஓபிய போட்டது நம்ம தலைவர் சொன்ன மாதிரி ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் தான். இது தமிழக வெற்றி கழக காசு கொடுத்து கூட்ட முடியாத கூட்டத்தை மக்கள் அன்பால நம்ம கூட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வெயில இத்தனை மக்கள் நிக்கிறோம்னா அது தலைவர் மேல வச்சிருக்க மாபெரும் அன்பு. அந்த தலைவரை அருணையில ஏற்றுறதுக்காக இன்னும் எத்தனை துயரங்களையும் நாங்க மக்கள் சந்திக்க தயாரா இருக்கிறோம். ஆனா பெண்கள் பாதுகாப்ப இந்த எஞ்சிய நாட்கள்லயாவது இந்த மாண்புமிகு முதல்வர் அவர்களோட ஆட்சியில உறுதி செய்ய வேண்டும் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் அவர்கள் கேட்டுக்கொண்டது போல நடக்க வேண்டும் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பினை அழைத்த தலைவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் இணை பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கண்டன உரையாற்ற மாவட்ட கலாச்சார அண்ணன் திரு எஸ்ஓபி விஜயமகன் அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் Go to Filmora, write down your idea, and open VO3 Pro model. வழிகாட்டி இணை பொதுச் செயலாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரையும் நிர்வாகிகள் அனைவரையும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தொண்டர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக நீதி திட்டங்கள் இதெல்லாம் எப்படி வரும்? நம்ம இந்த மாதிரி சாதி வாரி கணக்கெடுப்பை எடுத்தாதான் அந்த தரவு ஏற்படும். அந்த தரவின் நடந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு எல்லாமே போதையில தான் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எப்ப தடுக்க போறீங்க? எப்ப என்ன பண்ண போறீங்க? எதுவுமே உங்களால செய்ய முடியாது. 5 வருடம் கடத்தி விட்டீர்கள். உங்களால் எதுவும் செய்ய முடியாது. நிர்வாக சீர்கேடான அரசு ஒரு அரசு. என்னன்னா இந்த தீய சக்தி திமுக அரசு மட்டும்தான். இந்த அரசு இதோட முடியும். நாங்கள் ஒன்றிணைவோம். எங்கள் தலைவனை ஒன்றும் செய்துவிட முடியாது. எங்கள் தலைவனுக்காக உயிரை கொடுக்கும் தொண்டர்கள் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்கள் ஒன்றிணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தலைவரை முதல்வராக்குவோம். இந்த மக்களுக்கான பாதுகாப்பை நாங்களே வழங்குவோம். தமிழக வெற்றி கழகம் வழங்கும் என்றும் மக்களுக்கு நீங்க பாதுகாப்பை வழங்கல, பெண்களுக்கு பாதுகாப்பை வழங்கல. எல்லாமே செய்யறோம். நாங்க தான் மக்களோட மக்களா இருக்கோம், மக்களோட மக்களாவே வாழ்ந்துட்டு இருக்கோம் சொல்லி உங்க குடும்ப ஆட்சியும் உங்க குடும்பம் மட்டும் நல்லாதான். அதிக வளர்ச்சி, கட்டிட வளர்ச்சி, அது நீங்க எல்லா வளர்ச்சியும் சொல்லலாம். ஆனா முறையான வளர்ச்சி என்னன்னா மக்களின் பாதுகாப்பு மட்டும்தான். மக்களின் பாதுகாப்பை கொடுக்க முடியாத அரசு
தேவையில்லாத அரசு. வருகின்ற சட்டமன்றத்தில் உங்களை தூக்கி எறிவோம். தமிழக வெற்றிக்கலம் தலை நிமிர்ந்து நிற்கும் எங்கள் தலைவர், வருங்கால முதல்வர், அவரை அரியணையில் ஏற்றுவோம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தலைவர் தளபதி அவர்களுக்கும் அண்ணன் புஷியன் ஆனந்த் அவர்களுக்கும் மற்றும் இன்று மதுரையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை ஏற்றி நடத்த வந்திருக்கும் அண்ணன் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கும் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நம்ம ஈஸியா